இப்படிப்பட்ட நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவை வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்காக நன்றி, இந்த இடத்தில் வந்திருக்கிற குடும்பங்கள், நண்பர்கள், உறவினர்களுக்காக நன்றி. ஜீவனுள்ள தேவனே கர்த்தாவே கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரை வார்த்தைக்கு விரோதமாக கிரிகை செய்கிற போராடுகிற எல்லாவித வாரமண்டல அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்ருவான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக சர்வவல்லவருடைய தேவதூத சேனைகள் பாலை இறங்கி பாதுகாத்து வழி நடத்த முடியாது. அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் பார்த்த போது, உலகத்தில் நூறாண்டு நான் பார்த்த போது, உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேவனை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேவனை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும்
எங்களுடைய சிந்தனை, எண்ணம், இயக்கம் எல்லாம் நீங்களாவே இருக்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் யாரும் இந்த பூமியிலே என் இயேசுவே உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் என்பதல்ல நாமத்து பிதாவே ஆமென். ஜீவனுள்ள நம்முடைய கரங்களை காட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 20 அவளது குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரியமான தேவ ஜனமே, அல்லது அங்க பார்த்தோம் சொல்ல சொன்னா, தேவதூதன் அங்க யோசேப்புக்கு அங்க கனவுலே வந்து சொல்லுகிறார். ஏன்னு சொல்ல சொன்னா, அங்க ஒரு கன்னி கர்ப்பவதியாக இருக்கிறார். அப்ப யோசேப்புக்கு அங்க நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது மரியாதை. அப்ப அந்த வேலையில யோசிச்சு பாருங்க, யாரும் அப்படி ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவமானம், நிந்தை. யோசிச்சு பாருங்க, குடும்பங்கள் மதிக்காது, உறவுகள் மதிக்காது, சொந்தங்கள் மதிக்காது, கட்ட போற கணவனே கஷ்டப்படுவான். யோசிச்சு பாருங்க. அப்ப அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த வழியில, யோசேப்பு அங்க சிந்தித்துக் கொண்டிருந்த வழியில தேவதூதன் வந்து சொல்லுகிறார். என்னவாம் அந்த வசனம்? அதற்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா. நானும் நீங்களும் பாவத்திலே உற்பத்தியான பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் அம்மாவுடைய வயிற்றிலே நாங்கள் பிறந்தாலும் பாவத்திலே கற்பம் தடுத்து பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, பிறந்து இன்றைக்கு எங்களுக்கு வயசு வந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறு விடுகிறோம், பாவம் செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறோம், பெற்றோரை கனவீனப்படுத்துகிறோம், எங்களுடைய ஆசிரியர்களை கனவீனப்படுத்துகிறோம், ஊழியர்களை கனவீனப்படுத்துகிறோம், தேவனுடைய திருச்சபையை கனவீனப்படுத்துகிறோம், எங்களுடைய வேலைத்திட்டத்திலே உயர் அதிகாரிகளை கனவீனப்படுத்துகிறோம், நாங்கள் வாழ்கிற தேசத்தின் அதிகாரிகளை கனவீனப்படுத்துகிறோம். பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, பாவம் மனுஷனை கொல்லும். அல்லேலூயா. வேறு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அடக்க செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவானா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை உங்களை சுத்திகரிக்கும் சொல்லி தேவனுடைய சத்தியம் போதிக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இங்க தேவன் எங்கள்கிட்ட எந்த பலியையும் எதிர்பார்க்கவில்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் தான் ஆடு, மாடு, கோழி, புறான்னு சொல்லி அந்த பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு மற்ற மதத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானது ஜனமே, ஆனா உனக்காக எனக்காக இந்த பூமிக்கு இன்றைக்கு 2025 வருஷங்களுக்கு முன்பாக மகா மேற்குள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடைகளாக இருக்க வேதம் சொல்றது, அவரும் அவளை போல ஆனார். யாரை போல? என்னை போல, உங்களை போல அவரும் ஆனாராம். யோசிச்சு பாருங்க பிரியமான ஜனமே, அல்லேலூயா. இன்றைக்கு 2025வது வருஷம் எல்லாரும், எல்லா மதத்தினரும், எல்லா தேசத்தினரும் சொல்லுகிற காரியம் எத்தனாவது? 2025 வருஷம். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். இல்லையா? சகலரும் ஒப்புக்கொள்வாங்க, மறக்கவே முடியாது. இது புராணம் அல்ல, கட்டுக்கதை அல்ல, வரலாறு, சரித்திரம். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் பெறப்போகிறார். சான்றுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் செய்திருப்போம், பாவங்கள். இன்றைக்கு சில பேருடைய உள்ளம் அந்த பாவத்தை நிமித்தம் விடுதலை அடையாமல் மனச்சாட்சி ஒன்று இருக்கலாம், அது குத்தி கொண்டே இருக்கு. நான் செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, ஆண்டவரே விடுதலை இல்லையே. எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாம் செய்த பாவம் சிந்தையில வந்து கொண்டே இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, வேறு சொல்லுது, பழையவனை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிய மனுஷனாக மாறுகிறோம். பிரியமான தேவ ஜனமே,
புது சிருஷ்டியாக மாறுகிறோம். நாங்கள் இயேசுவை அறியாத நாட்கள்ல பெற்றோரை துன்பப்படுத்தியிருக்கிறோம், மெற்றோரை துன்பப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய கரங்களாலே, எங்களுடைய கண்களாலே, எங்களுடைய செவிகளாலே எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சுத்த கன்னி அல்லேலூயா, அங்க மரியாவுடைய வயித்துல என் ஆண்டவர் பரிசுத்த ஆவினாலே அங்க உற்பத்தியாகி பிறந்தார். அங்க சமஸ்கிருத ரிக்வேதத்தை சொல்ற, அதாவது சுத்த கன்னி, அதாவது கன்னி சுத்தாயக நமக்கு கன்னியின் வயிற்றில் பிறந்த பிறப்பை உடையவரே உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி எல்லா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவர் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவர் இயேசுவின் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததா? அதாவது கிறிஸ்து இயேசுவான பிறக்கற்கு முதல் கிட்டத்தட்ட 750 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில அவர் பிறக்க போறார் என்ற சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அங்க சொல்லப்படுகிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றார். ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அதாவது நம்மோடு இருக்கிறார், அவர் எப்பொழுதும். ஆமென் சொல்லுங்க. இயேசு எப்பொழுதும் என்னோட இருக்கிறான்னு சொல்லி நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. இயேசுப்பா என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களோட இருந்தா சொல்லுங்க, இயேசுப்பா எப்பொழுதும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல. அல்லேலூயா. ஏன் அங்க மத்தேயு 28வது அதிகாரம் கடைசிக்கு முதல் வசனங்களில் சொல்லப்படுது, இதோ உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும். அள்ளவியாளனும் இல்ல, செவ்வாயும் இல்ல, சனியும் இல்ல, ஞாயிறும் இல்ல, 7 நாளும் நல்ல நாள். அவன் சொல்லுங்க, 7 நாள் பார்க்காத, சாத்திரம் பார்க்காத, குடிசொடுத்தல் பார்க்காத. அல்லேலூயா. வேறு சொல்றது அப்படிப்பட்ட அருவருப்புகளை பார்க்கல தேசத்தை விட்டு அகற்றன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாள் நல்ல நாள். இயேசுவான 7 நாளும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சகல காரியங்களிலும் கூட இருக்கிறார். பிரியமான ஜனமே, அல்லேலூயா. அதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதாவது ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பா. 7வது அதிகாரம் 14 வாசிங்க. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து பிறக்குக்கு முன்பாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அங்க புதிய ஏற்பாடுல மத்தேயு அதிகாரத்திலே அங்க வெளிப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அங்க 9வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு போவோம். 9வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை வைத்து போகிறேன் சொன்னார். இன்றைக்கு ஜனங்கள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தத்தளிக்கிறார்கள். தேசம் தத்தளிக்கிறது. பிரியமான தேவஜனமே, எங்கும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, யுத்தம். இயேசு வரை அடையாளங்களாக அவங்க தேசங்களில் யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய் வந்து கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய் வந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் இன்றைக்கு 3வது உலக மகா யுத்தத்தை நோக்கி தேசங்கள் படையெடுக்கிறது. ஜனங்கள் நடக்கிறார்கள், ராஜாக்கள் நடக்கிறார்கள். பிரியமான தேவஜனமே, என் இயேசுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில நடந்துதான் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்காக நாம் நீங்கள் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சமாதான கர்த்தர். இன்னைக்கு ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். காசியில் உள்ளவன் கதிராமத்துக்கு போறான், கதிராமத்தில் உள்ளவன் காசிக்கு போறான். என்ன காசியில இல்ல சமாதானம், கதிராமத்துக்கு போறான். கதிராமத்தில் உள்ளவன் போறான், காசிக்கு போறான். பிரான்ஸ்ல இருக்கிறவங்க போறான், இந்தியா தேடி போறான். இந்தியாவில் இருக்கிறவன் பிரான்ஸுக்கு வரான். ஜோதிச்சு பாருங்க.
அல்லேலூயா. என் தேவன் சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் நல்லதாக இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லி அங்கு யோவான் 14:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நாங்கள் தான் அறிவில்லாமல், ஆண்டவர் சொல்ற என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம். இந்த வார்த்தையில சொல்லப்படாத எந்த ஒரு காரியம் இந்த பூமியில நடக்க போவதில்லை. கண்ணி சுத்தாக நமக்கு கண்ணியின் வயிற்றில் பிறந்த பிறப்பை உடையவனே நான் நமஸ்காரம் செய்கிறேன். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு வேண்டும். எந்த அறிவு? வேத அறிவு வேண்டும். என் இயேசு இந்த பூமியில 2025 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தார். யாருக்காக பிறந்தார்? எனக்காக. அப்படி சொல்லணும், எனக்காக, என் பாவத்தை நிமித்தம், என் அக்கிரமம் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா லூக்கா ஒரு வசனத்தோட முடிக்கிறார். லூக்கா 2வது அதிகாரம். அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். நாசரேத், அல்லேலூயா, அது ஒரு அற்புதமான பட்டணம். அது கணக்கில் எடுக்கப்படாத பட்டணம். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று சொல்லி கேட்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நாசரேத்தூரில் இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ, ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ, இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ, ராசரங்கத்தின் குடும்பத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? கர்த்தர் ஆசாரியனாக லேவியனாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா? அல்லையா, உன்னையும் என்னையும் ராஜாக்களோட தேவன் அது அமர பண்ணுகிறாராம். ஆசாரியனாக லேவியனாக கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்தார். இந்த பூச்சக்கரத்திலிருந்து பிரித்தெடுத்தார். மற்றவனுக்கு நீ அற்பமாக இருக்கலாம், மற்றவனை அசைக்க பண்ணிருக்கலாம், நீ படிக்காதவனாக இருக்கலாம், நீ தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கலாம். சிலர் சொல்வார்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி, தமிழன் சிங்கள முஸ்லிம் பிரிப்பார்கள். தம்பி சொன்ன மாதிரி இயேசு எல்லாருக்கும் தேவனாக வந்தார். அவன் சொல்லுங்க, உலகத்தின் நடு மையம் இஸ்ரவேல், அதன் நடு மையம் பெத்லகேம். பிரியமான தேவஜனமே, தேவன் சகல ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்க அவர் வெள்ளக்கார தெய்வம், சிலர் சொல்றாங்க யூத தெய்வம். இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. என் இயேசு என்னுடைய பாவங்களை போக்க, அல்லேலூயா, பாவத்தை போக்கவே சாபத்தை நீக்கவே பூலோகத்தில் வந்தாரையா. அல்லேலூயா. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், நீ எந்த மந்திரவாதியை சொன்னாலும் சரி, எந்த குரு சொன்னாலும் சரி, உன்னுடைய பாவம் வேதம் சொல்லுது, பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. இப்பரையும் பரம்பரை வரையும் படுத்திருக்கு. பரம்பரை வரட்டும். சில பேர் சொல்லுவார்களே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய பிள்ளை, ஏன் என்ற பேர பிள்ளைக்கு இந்த பிரச்சனை? வேதம் சொல்லுது, தேவனை தேடுன்னு சொன்னா கர்த்தர் 1000 தலைமுறைக்கு இறங்குவாராம். தேவனை நீ மறதளித்தார், உன் பிள்ளைகளிடத்துல நான் கணக்கு கேப்பே. எது நான் நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ளணும். பிரியமான தேவஜனமே, தெரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதமா சாபமா ரெண்டுல உண்டு. வசனம் முடிக்கப்படும். வாசியமான வசனத்தை அவ்வளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன சொல்றான்? பயப்படாதீர்கள். வேதத்திலே 366 தரம்
1%. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறார்கிட்ட பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. சொல்லுங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சொல்லுங்க, இயேசு கூட இருக்கிறார், பயப்படாத. அம்மா பயப்படாத, அக்கா பயப்படாத, அண்ணா பயப்படாத, தம்பி பயப்படாத, பயப்படாத. சில பேருக்கு புருஷ மாதிரி சொல்ல பயமா இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் வெள்ள தம்பி நல்ல கதை சொல்லியிருந்தான். அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன அறியாமலே வாயை விட்டு செய்தி போட்டேன். என்ன நடக்க செய்தி பார்க்குறதா ரெண்டாலும். இப்போ இந்த நாட்களில் எல்லாம் சுவிசேஷ காரியங்கள் இருந்தாலும் எனக்கு பார்க்க தெரியல. மனைவி மனதை போட்டு இடத்துல அடிச்சாலாம் கிரைண்டர் இல்லையா? உங்கள்கிட்ட யார் கேட்டது? பார்த்தீங்களா? உண்மையா சொல்லு, என்னத்துல கிரைண்டர் இல்லையா? அரிசி மாத்து தூள் தானே இப்போ நினைக்கிறது. இது உயிரோட வச்சு புரிச்சு நினைக்கிறாங்க. அடிச்சோம்னா கவனம் விதக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி பக்கத்தில் படுக்கைகளை பார்த்து படுங்க. அதில் கொஞ்சம் இடைவெளி விட்டு படுங்க. அல்ல இல்லையா? நான் கொஞ்சம் பார்த்தேன். என்ன பேர் அல்லையா? முதல் பார்த்தேன் என்னடா மனுஷன் பக்கத்தில் பிடிச்ச மாதிரி ஹெல்மெட் போட்டு படுக்கிறாங்களாம். அது பார்த்தேன் என்னடா, என்ன பாரங்களை தூக்கி போடுறாங்க படுக்கையில் வச்சு கூட. ஐயோ, அதனால இன்னொரு நான் காலமாக செட்டியில் தான் படுத்துறேன். அல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்கள் தப்பாக கணக்குனா செட்டியில் படுத்துறேன்டா முடிய நான் 6 மணிக்குள்ள போய் வாழறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன மனுஷன் எனக்கு நம்பிக்கை, என்ன மனுஷன் என்ன இந்த உடன்காட்டி இருந்தாலும் ஒரு வாழை அப்படி செய்ய மாட்டான். ஒரு நம்பிக்கை. அல்லையா? அல்லையா? தந்த உயிரை கொடுத்தனாலும் இந்த காப்பா. சரியா? அந்த நம்பிக்கை படிக்கிற செட்டியில் படுத்துறதுக்கு தப்பாக நினைக்காதீங்க. அல்லையா? உண்மையாக ராயின்னு சொல்லிக்கல, என்ன அறியாமலே சிரிச்சு போடுறேன். அல்லையா? கவனம், ஆண் மக்கள் கவனம். அல்லையா? இன்பத்திலும் துன்பத்திலும் வந்து ஏதோ பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, கட்டி வச்சிட்டோம், பாசமாக சொல்லிட்டாங்க, கட்டிட்டோம். கவனம். அல்லையா? வாலிப பிள்ளைகள் கவனம். நீங்க மாதிரி இப்படி இருக்கிறது எல்லாம் ரெண்டு. சரி, ஓகே, அதெல்லாம் முடிங்க. என்ன சொல்ற? ஓகே, கத்த நல்லவர். அதை வாசியமா முடிப்போம். அதாவது தேவதூதர்கள் நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா இடத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். நல்ல செய்தி இந்த உலகத்தில் எது? ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதுதான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம் பண்ணா 2026வது வருஷம் என்னுடைய முழு காரியமும் நற்செய்தி அறிவிக்கிறதுலதான். அவன் சொல்லுங்க, நான் மட்டுமல்ல, தேவனுக்கு தந்த பிள்ளைகளை அப்படிதான் பழக கேட்க போறோம். அல்லையா? அல்லையா? கரங்களை தட்டுமா? உண்மையா சொல்றேன். போன திங்கட்கிழமை நல்ல சந்தோஷம், எனக்கு நல்ல ஹாப்பி. சின்ன குழந்தைகள்ல இருந்து அல்லையா, என்னோட சபை பிள்ளைகள் ஒரு 22, 23 எல்லாமா வந்திருந்தாங்க. உண்மையா சொன்னா லாக்டவுன்ல பட்டத்தையே கிடைக்கிறோம். அல்லையா? கரங்களை தட்டுவோம். அல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லி சொன்னா பாருங்க, லாக்டவுன்ல உண்மையா நாங்க பாட்டு படிச்சு மேக்கில ஆணுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு பிள்ளைகள் பிரிஞ்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ப மாட்டீங்க. எத்தனையோ இடத்துல இருந்து வாழ்த்தினாங்க, எத்தனையோ பாஸ்டர் வாழ்த்தினாங்க. நம்ம பைபிள் காலேஜ் அதிபர் அந்த சித்தவிட முதலாத்தைய விரிவாக நினைக்கிறார். அவர் கூட சொன்னார், பாஸ்டர் ஆமே பைபிள் காலேஜுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களோட மகளை தான் கூட்டிகிட்டு போகிறேன். அல்லையா? ஜெர்மன் சுவிஸில் நடக்க போகிற கூட்டத்துக்கு முடிய அதெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, பிரச்சனையே இல்லைன்னு நானே பிரச்சு போட்டேன். அதை எப்படி செய்கிறாங்க? உண்மையில அந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த குழந்தைகள் இருந்து அதை சொல்லிட்ட கடைசி பிள்ளைகள் இருந்து நான் மறக்க மாட்டேன். தேவன் மறக்க மாட்டார், நானும் கடைசி என்னுடைய உயிர் போனாலும் மறக்க மாட்டேன். அல்லையா? தேவனுடைய வேதத்தில் சொல்லப்படுது, அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவங்களுடைய பாதங்கள் மலைகள் மேல எப்படி அழகா இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவன் வானத்துள்ள நட்சத்திரங்களை போல் எண்ணமாயுள்ள சாதா பாதங்கள் பிரகாசிப்பானா. உண்மையா சொல்ற நல்ல செய்தி. இதுதான் நாங்கள் செய்கிறோம். இதைத்தான் இயேசுவானவர் செய்ய சொல்லி எனக்கும் உங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை என்னவா பிரசங்கியுங்கள். இன்னைக்கு இதுல இருக்கிற எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டா, இத்தனை பேருக்கு நற்செய்தி சொல்லி இருக்கிறோம். உன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி இருக்கிறியா? உன்னுடைய அண்ணன் தங்கச்சிக்கு, அக்கா அம்மாவுக்கு சொல்லி இருக்கிறியா? அப்பா அம்மாவுக்கு சொல்லி இருக்கிறியா? நீ வேலை செய்கிற இடத்துல சொல்லி இருக்கிறியா? சத்தியத்தை சொல்லி சத்ருவாவதுல பிரச்சனையே இல்லை. நேற்று என்னுடைய 2வது ரெக்டருக்கு நான் சொன்னேன், அவன் ஜூதன், அவனுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தான். அல்லையா? அவனும் ஓடிட்டான அல்லையா? எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை, பிரியமான பிரச்சனை, நல்ல செய்தி. ஒரு நாள் நோட் சொல்லி கொண்டிருக்க ஒரு வயது போன
ஒரு ஆள் வந்து கேட்டார், பார்த்து சொன்ன நல்ல செய்தியா கெட்ட செய்தியாண்டார். மாணவர்கள் நல்ல செய்தியாண்டார், துர்ச்செய்தி கேட்டார். 2 போய் அதில் வாக்குவாதம் பண்ணிட்டு போனார். பிரியமான தேவ ஜனமே, இயேசுவுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம்னு சொன்னால் பவுலை போல ஒரு சிலையாவது ஆதாயம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வெறுங்கையாக போகாதபடி ஒரு கூட்ட ஜனத்தோட போகணும். அவன் சொல்லுங்க, நான் ஏன் என்னுடைய இருதயத்தில் இந்த தேவன் இந்த தாகத்தை தந்தவன் சொன்னா, இந்த யுத்தத்திலும் இந்த சுனாமியிலும் இந்த முள்ளுவாய்க்கால் பிரச்சனையில் என்னையும் என் குடும்பத்தை காத்த ஜீவன் உள்ளதவனுக்கு உயிருள்ள மட்டும் ஊழியம் செய்தான் சாவும். அவன் சொல்லுங்க அல்லையா? அது மாதிரி தேவன் எனக்கு தந்த என் பிள்ளைகளை அப்படித்தான் உருவாக்குவேன். காணி பண்றது, பூமி பண்றது, கத்தரிக்காய் பண்றது, எனக்கு அந்த கதையே இல்லை, அந்த சிந்தனை எனக்கு அந்த மைண்டே இல்லை. அல்லையா? என் தேவனுக்காக ஒரு பெரும் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆமே, தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுங்க, ஒரு வாரம் கூட ஒரு வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு ஊழியக்காரன் பக்கத்துல சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு 1000 மாத்து வாக்களித்து சொல்லி. அல்லையா? சொன்னார் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி. அல்ல, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். தேவன் தந்த தரிசனம் எனக்கு என்னுடைய இருதயத்தில் நான் கற்பம் தருகிறேன். அதை நான் சபை பிள்ளைகளுக்கு விதைக்கணும். அதுதானே சுவிசேஷம். சுவிசேஷம் இல்லாத சபை செத்த சபை. தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. சுவிசேஷம் அறிவிக்காத சபை செத்த சபை. இன்னைக்கு சபைகள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற சில இடங்கள்ல ஏன் நட்சதி அறிவிக்க மாட்டார்கள், ஒரு துண்டு பிரச்சனை கொடுக்க மாட்டார்கள், சுவிசேஷம் அறிவிக்க மாட்டார்கள். 23 வயசுல ரட்சிக்கப்பட்டனா என்னுடைய பாதம் இந்த பிரான்ஸ்ல எந்த தேசம் எந்த பகுதிகளுக்கு எல்லாம் சென்று இருக்குது என்னுடைய ஜனங்களுக்கு தெரியும். நான் இந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு தெரியும், திருச்சபை ஊழியக்காரனுக்கு தெரியும். 7 நாளும் கூட்டம் ஆளுங்க தெரியுமா? ஒரு நாள் என்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னார், நீ 7 நாள் போனா களைச்சு போடுவார், ஒரு நாள் ரெஸ்டடு நானே வந்துட்டான் ரெஸ்டடுன்னு சொல்லி. இப்ப ஏமா ஞாயிற்றுக்கிழமைக்கே போன் பண்ணி கூப்பிட பண்ணிக்கிறார். ஐயா சண்டைக்கு சண்டே சர்வீஸ் பாஸ் வச்சுக்கணும். ஹலோ, மூப்பர்களுக்கு ஓசி பண்றாங்களுக்கும் மியூசிக்கா வாசிக்கிறாங்களுக்கும் நாங்க போன் பண்ண பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி. இல்லையா? பிரியமான ஜனமே, தேவன் நல்ல செய்தி ஆரம்பிக்கும்படியாகத்தான் இந்த பூச்சக்கரத்திலிருந்து என்னை உங்களை தெரிந்து கொண்டார். வாசியமா முடிக்க போறோம். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியம் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியிலே பிறக்கப்படாத பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி பூமியில மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து எழும்புகிற வேளையில சீராபிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சமூகம் அங்க அல்லேலூயா மிகுந்த சந்தோஷம் அடைகிறதா, தேவன் மகிமை அடைகிறார். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க போகிறோம்? எல்லாரும் மூலமே நிற்போமா? அல்லேலூயா, எல்லாரும் மூலமே நிற்போம். என் தேவன் இன்னைக்கு 2025 வருஷங்களுக்கு முன்பாக வேதத்திலிருந்து மகா மேன்மையுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையவளாய் இருக்க அவரும் அவளை போலானார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனோடு தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவர்கள். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பமல் ஜீவனுள்ள தேவன் என்றார் நீதானையா. ஆமென். அல்லேலூயா. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரா? ஜீவனுள்ள தேவன். ஆமென். இயேசு உலக சரித்திரத்திலே சொன்ன ஒரே ஒரு தேவன், மரித்தே இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். யார் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க? அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும் முந்திரவரும் பிந்திரமாகிய கர்த்தர். இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாக வேதம் சொல்லுது, ஆதியிலே ஜலம் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தாராம். பிரபு பூமியை உண்டாக்குறார்.
ஒவ்வொரு பகுதியாக உண்டாக்குறார். அல்லேலூயா. தேவன் சகலத்தை உண்டாக்கிட்டார், பிற்பாடு என்னையும் உங்களையும் உண்டாக்கினார். நன்மையானதை புசிங்க, எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. பாவமானது அல்ல, நன்மையானது. நான் நீங்கள் ஆராதிக்கிறது எலியா எலிசா ஜெபிக்கிறது என்று ஜெபிக்கிறார்கள். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கை உங்களை ஒவ்வொருவருக்குள்ளே வரணும். சும்மா கடமைக்காக போயிட்டு முழங்கால இருக்கிறது இல்லை, சும்மா டைமை பார்த்து ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே உன் பிள்ளை நான் வந்திருக்கிறேன். எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அந்த மந்திரவாதிகளுக்கு முன்பாக மோசே நின்றது போல அல்லேலூயா சேலஞ்ச் பண்ணணும். எவ்வளவு காலம் நாங்கள் குந்தி வாழணும். இயேசு தேவன் சொன்னா இயேசுவை நேசிங்க. இல்லை இயேசு தெய்வம் இல்லை சொன்னா வேறு காரியங்களை பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்றது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்? குழந்தை பிள்ளைகளை போல இருக்கிறோம். அப்படி உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளை எந்த இடத்துல நான் தலை வந்து போகக்கூடாது. உன் தலையை உயர்த்துறவர் சர்வ வல்லமை உள்ளவர். நாம சொல்லுங்க, நான் படிக்கவில்லை தான் ஆண்டவரே. மனுஷனால் புறக்கப்பட்ட ஜாதியா இருக்கலாம், இந்த யூரோப்புக்காரன் புறக்கணிக்கிற ஸ்ரீலங்கன்காரனா இருக்கலாம். வெள்ள தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் அகதிகளா? நீங்கள் அகதிகளா? சொல்லுங்க, அகதிகளா? இல்ல, அகதி என்ற பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அகதி என்றால் தேசம் இல்லாதவர்கள் தான் அகதி. எங்களுக்கு தேசம் இருக்குது இல்லையா? எங்களுக்கு நாடு இருக்கு, எங்களுக்கு குழந்தை இடம் இருக்குது, எங்களுக்கு காடு பூமி இருக்குது. அதுவழி இல்லாதவன் தான் அகதி. அல்லேலூயா. ஆனாலும் பரலோகம் தான் நிரந்தர எங்களுடைய குடியிருப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் அப்பா ஓடி ஓடி உழைத்திடுவேன். அனைத்தீருக்கும் செல்வக்கே என்னை அழைத்தீருக்கும் வேலக்கே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே
உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க. எங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, மறித்து ஆண்டவரே இந்த சமூகத்தில் இருக்கிறவனையில இயேசுவுக்காக ஒரு பெரும் கூட்டத்தோடு வர எங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, நீங்க சிந்திய ரத்தம் இன்னைக்கு 2025 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில நீங்க சிந்திய ரத்தம் ஆண்டவரே உடைய ஜீவன் வீணாக போகாத பிடிக்கு எங்கள் மூலமாக பிரதான அனுமதியை கட்டிடும். ஆசீர்வாதங்கள் எடுத்தோம். இயேசுவின் என்ப நல்ல நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள